பலாப்பழம் சீசன்ல பலாப்பழம் வச்சு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி நல்ல சாஃப்டா டேஸ்டா ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப்பு பச்சரிசியில தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தமா அலசி கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு 2ல இருந்து 4 மணி நேரம் இந்த அரிசியை ஊற விட்டுடுங்க. அரிசி ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 8லேருந்து 10 பலாப்பழச்சொலையை சேர்த்துருங்க. கூடவே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய், 1/4 கப்பு சோறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கிளாஸ்ல 1/4 கப்பு சுடுதண்ணி சேர்த்துடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க. இப்போ கையை விட்டு பாருங்க, வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு, அதோட இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல சின்ன சின்ன கிண்ணத்துல லைட்டா நெய்யை தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து 3/4 பங்களவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு கடைசியா மேல வறுத்த தேங்காவும் கொஞ்சமா கருப்பு எல்லையும் தூவிடுங்க. இது போல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 10 நிமிஷம் ஆவில வேக வச்சு எடுங்க. நல்ல சாஃப்டா ரொம்பவே சுவையா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்தீங்கன்னா கையாலேயே எடுக்க வந்துடும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.